யாரிடம் எப்படி பேச வேண்டும் இது தெரியாம தான் நிறைய பேரு நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிறோம். அப்ப யார்கிட்ட எப்படி பேசணும்? இந்த கேள்விக்கான பதில ஒரு கதையா பாக்கலாமா? ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு மகளும் இருந்தா. அந்த ராஜாவோட மகளுக்கு, இளவரசிக்கு ஒரே ஒரு பிரச்சனை. அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசுறதுங்கிறதே தெரியாது. தப்பான இடத்துல தப்பான வார்த்தைகளை பேசி அவ பிரச்சனை பண்ணாத இடமும் கிடையாது. இப்படி இருக்க ராஜா கவலைப்பட்டாரு. இளவரசிய திருத்துற பொறுப்ப அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சாரு. அந்த அமைச்சர் இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். இளவரசிக்கு புரிய வைக்கணும். அதுவும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற நுட்பமான விஷயத்த அவ மூளையில பதிய வைக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலைதான் இல்ல? ஆனா கேட்டது ராஜாவாச்சே. அதனால அமைச்சர் யோசிக்கிறாரு. இளவரசிய கூப்பிட்டு அவளுக்கு ஒரு வேலை தராரு. அது என்ன வேலை தெரியுமா? அந்த இளவரசி ஒரு பயணம் போகணும். அந்த நாட்டுல இருந்து கிளம்பி ஒரு வித்தியாசமான ராஜ்யத்துக்கு போயிட்டு வரணும். அந்த ராஜ்யத்துக்கு மட்டும் அவ போயிட்டு வந்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற பாடம் அவளுக்கு கிடைச்சிரும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா அங்கதான் ஒரு சிக்கலே இருக்கு. ஏன்னா அந்த அமைச்சர் அவளை அனுப்பி வைக்கிறது சாதாரண ராஜ்யமும் இல்ல, அத ஆட்சி செய்யறது சாதாரண ராஜாவும் இல்ல. அது ஒரு வானர ராஜ்யம். மனிதர்கள் யாரும் தன் ராஜ்யத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சட்டம் போட்டு ஆட்சி செய்யற ஒரு வானர ராஜாவுடைய ராஜ்யம். வானர ராஜானா குரங்கு ராஜாங்க. அப்படி ஒரு குரங்கு ஆட்சி செய்த குரங்குகள் வாழக்கூடிய ராஜ்யத்துக்கு தான் இளவரசிய அனுப்பி வச்சாரு அமைச்சர். இப்போ பயணம் தொடங்கியாச்சு. இளவரசி பல்லக்குல ஏறியாச்சு. வானர ராஜ்யத்தின் நுழைவு வாயில்ல பல்லக்கு தூக்கிகள் அவளை இறக்கியும் விட்டாச்சு. இனி அங்க நுழைஞ்சிட்டு வெளியே வர வேண்டியதுதான் பாக்கி. சரி, இது என்ன பெரிய விஷயம், சாதாரணமா பண்ணிடலான்னு சந்தோஷமா இறங்கி போனா இளவரசி. அங்க போய் பார்த்தா அந்த ராஜ்யம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. மனுஷங்க வாழ்ற இடம் கூட அப்படி இருக்காது. குரங்குகள் வாழ்ற இடம் அவ்வளோ சுத்தமா, குரங்குகள் அவ்வளோ ஒழுக்கமா, மனுஷங்களுக்கே முன்மாதிரி மாதிரி இருந்துச்சு அந்த ராஜ்யம். இதையெல்லாம் பார்த்து புல்லரிச்சு போய் நின்னா இளவரசி. அந்த சமயத்துல யார் அங்க வர்றா? ஒரு வானர காவலன் அங்க வர்றான். இளவரசிய பாக்குறான், கோவப்படுறான். அந்த நாட்டுலதான் மனுஷங்க யாரும் உள்ள நுழையக்கூடாது, அதனால அவளை புடிச்சு விலங்கு மாட்டி இழுத்துட்டு போறான். இப்படியாக வானர காவலனால் அழைத்து போகப்படுற இளவரசி யார் முன்னாடி போய் நிக்கிறா பாருங்க? அந்த நாட்டோட ராஜா முன்னாடி போய் நிக்கிறா. அந்த வானர ராஜாவை பாருங்க, சிம்மாசனத்துல இருக்காரு. இளவரசிய பாக்குறாரு. செங்கோலை எடுத்து தரையில 2 தட்டு தட்டி கம்பீரமா அவளை விசாரிக்கிறாரு. யார்மா நீ? எதுக்கு இங்க வந்த? வெளிநாட்டு ஒற்றனா? என் நாட்டுக்கு எதிரா திட்டமா? ஆடி போனா இளவரசி பதட்டத்தோட நடந்த எல்லாத்தையும் விளக்கமா சொன்னா ராஜா கிட்ட. வானர ராஜாவுக்கு மனசு இறங்குச்சு. இளவரசியோட பேச்சுல உண்மை இருக்கிறதா தோணுச்சு. அவர் அவளை விடுவிக்கலான்னு முடிவு செஞ்சாரு. ஆனா விடுவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இளவரசி அந்த வானர ராஜாவோட நாட்டை பத்தி ஏதாவது 4 வார்த்தை நல்லதா பேசணும். தப்பா எதுவும் பேசக்கூடாது, தாஜா பண்ணி பொய் சொல்லக்கூடாது. ஆனா 4 வார்த்தை நல்லதா பேசணும். சாதாரண நிபந்தனை தான். பேசிட்டா இளவரசி வெளியே போயிடலாம். ஆனா நம்ம இளவரசி தான் எப்படி பேசுவான்னு தெரியுமில்ல? வாயை திறந்தா ராஜா கிட்ட சொன்னா, ராஜா, நீங்க குரங்கா இருந்தா கூட இந்த நாட்டை ரொம்ப நல்லா ஆட்சி செய்றீங்க. உங்க நாட்டுல இருக்கிறவங்களும் குரங்கா இருந்தா கூட நல்ல குரங்கா இருக்காங்க. இது மாதிரி ஒரு ராஜ்யத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு. வானர ராஜாவுக்கு வந்ததே கோவம். நேரா அவளை புடிச்சாரு. சிறைச்சாலைக்கு அனுப்பி அடைச்சு வச்சாரு. என்னை இழிவுபடுத்தின உனக்கு, என் மக்களை இழிவுபடுத்தின உனக்கு விடுதலையே கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாரு. இளவரசிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம உண்மையை தானே சொன்னோம், அதுவும் நல்லதா தானே சொன்னோம். இந்த நாடு நல்ல நாடு, இந்த குரங்குகள் எல்லாம் நல்ல குரங்குகள்னு தானே சொன்னோம். அதுக்கு ஏன் இந்த ராஜாவுக்கு இப்படி கோபம் வருதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டா. எத்தனையோ வசதிகளோடு வாழ்ந்த இளவரசி அந்த சிறைச்சாலையில அடைபட்டு கிடந்தா. ஒவ்வொரு வாரத்துடைய முடிவிலையும் அந்த சிறைச்சாலைக்கு வந்து இளவரசிய பாப்பாரு வானர ராஜா. அப்படி அவர் பாக்கும் போதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவா இளவரசி. நான் உண்மையை தானே சொன்னேன், ஏன் உங்களுக்கு பொறுக்கல? என் முகத்தை பார்த்தும் கூட இரக்கம் ஏன் பிறக்கல? என்னதான் ஆளுங்க நீங்கன்னு. இத தவிர வேற எதுவுமே அவ வாயில இருந்து வராது. நாட்கள் கடந்து போச்சு. இளவரசிய அந்த ராஜ்யத்துக்கு அனுப்புன அமைச்சருக்கோ பதற்றம் அதிகமாச்சு. இதுக்கு மேல இப்படியே விட்டா சரி வராதுன்னு அவர் நினைச்சாரு.
தானும் கிளம்பி அந்த ராஜ்யத்துக்கு போனாரு. அவருக்கும் அதே கதை தாங்க. அவரும் மனுஷர் தானே, அதனால அவரையும் பிடிச்சாங்க. அவரையும் கொண்டு போய் அரசர் முன்னாடி விட்டாங்க. விசாரணை முடிந்து அவரையும் இளவரசி இருந்த அதே சிறைச்சாலைக்கு அழைத்து வந்தாங்க. ஆனா இளவரசிய கொண்டு வந்தது சிறைச்சாலையில அடைச்சு வைக்க, அமைச்சரை கூட்டிட்டு வந்தது இளவரசிய விடுதலை செஞ்சு அனுப்பி வைக்க. ஆமாங்க, அமைச்சருடைய பேச்ச கேட்டு இளவரசிய விடுதலையே செஞ்சுட்டாரு வானர ராஜா. இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம். அவ அமைச்சரை பார்த்தா கேள்வி கேட்டா, அமைச்சரே அரசரை பாத்தீங்களா? அமைச்சர் சொன்னார் ஆமா. அமைச்சரே அவர் கேள்வி கேட்டாரா? அமைச்சர் சொன்னார் ஆமா. அமைச்சரே ராஜ்யம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? அமைச்சர் சொன்னார் ஆமா. அமைச்சரே எப்படி அமைச்சரே, இதேதான் எனக்கும் நடந்தது. இதே மாதிரிதான் என்கிட்டயும் கேட்டாரு. இதே மாதிரிதான் நானும் பதில் சொன்னேன். எனக்கு மட்டும் சிறைச்சாலை, உங்களுக்கு மட்டும் விடுதலையா? எப்படி? அந்த சமயம் அந்த புத்திசாலி அமைச்சர் இளவரசிக்கு பதில் சொன்னாராம். மகளே, நம்ம 2 பேர்கிட்டயும் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்னா இருக்கலாம், நம்ம சொன்ன பதிலும் கூட ஒன்னாவே இருக்கலாம். ஆனா நீ சொன்ன விதம் வேற, நான் சொன்ன விதம் வேற. இளவரசிக்கு புரியலையாம். அமைச்சர் மறுபடியும் சொன்னாராம், மகளே நீ எப்படி சொல்லிருக்க? குரங்குகளோட ராஜ்யம், குரங்குகளோட ராஜா, குரங்குகள் குரங்குகள்னு அழுத்தி சொல்லிருக்க. என்னதான் குரங்காவே இருந்தாலும் குரங்கு குரங்குன்னு அழுத்தி அழுத்தி சொன்னா குரங்குக்கு வலிக்காது? அதுவும் உன்னை விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்கிற குரங்கு கிட்ட குரங்கு குரங்குன்னு சொன்னா கோவம் வராது? அதுதான் நீ செஞ்ச தப்பு. ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ராஜா உங்க ராஜ்யம் சிறப்பா இருக்கு, ராஜா உங்க மக்கள் சிறப்பா இருக்காங்க. இது மாதிரி ஒரு ராஜ்யமும் இல்ல, உங்கள மாதிரி ஒரு ராஜாவும் இல்லன்னு. அது மட்டும் இல்ல இளவரசி, சிறைச்சாலையில அடைப்பட்டு கிடக்கும் போது அந்த ராஜா கிட்ட நீ என்ன சொல்லிருக்க? நீ தேவையில்லாம கோவப்படுற, தேவையில்லாம தண்டனை தர்ற, உனக்கு இரக்கமே இல்ல, இப்படி எல்லாம் சொன்னா உதவணும்னு நினைக்கிறவனுக்கு கூட உதவ தோணும். ஆனா உனக்காக நான் என்ன கேட்டேன் தெரியுமா? ஒரு ராஜ்யத்துக்கே அமைச்சரா இருந்தாலும் உனக்காக நான் எப்படி கேட்டேன் தெரியுமா? ராஜா நீங்க இரக்கமானவங்க, ராஜா நீங்க உதவி செய்வீங்க, எனக்காக எங்க இளவரசிய விடுவிச்சு கொடுங்கன்னு. அடுத்த நிமிடம் உங்களை விடுவிச்சு தந்தாரு அந்த வானர ராஜா. இளவரசியே, இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு புரியுதா? தவறான நபர்கள் கிட்ட தவறான வார்த்தைகள்ல பேசினா இவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகும்னு இப்பவாவது புரியுதா? அவர் சொன்ன விளக்கத்தை கேட்டு தனது தவறை உணர்ந்து பெரிய பாடத்தை படிச்சாலாம் அந்த இளவரசி. இன்னைக்கு நம்மள நிறைய பேரும் கூட அவள மாதிரி தாங்க இருக்கோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், உண்மையா பேசுறேன்னு சொல்லி பல பேரோட மனச பல நேரங்கள்ல நோகடிக்கிறோம். எப்ப வேணாலும் யார் வேணாலும் அதிகாரம் படைத்த நபரா மாறலாங்க. எப்ப வேணாலும் யாரோட உதவியும் உங்களுக்கு தேவைப்படலாங்க. அதனால உண்மையே சொன்னா கூட வார்த்தைய நிறுத்த சொல்லுங்க. அதே மாதிரி யார்கிட்டயாவது உதவி கேட்கும் போது, யார் உதவியாவது உங்களுக்கு தேவை இருக்கும் போது அவங்க கிட்ட போய் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் யார் வேணாலும் எனக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி உதவி கேட்காதீங்க. செய்ய முடிஞ்சாலும் கூட செய்ய மாட்டாங்க. உன்னை நம்பி வந்திருக்கேன், உன்னால முடியும்னு நம்புறேன், உனக்கு பாதகம் இல்லனா இத செஞ்சு கொடுன்னு கேளுங்க. முடியலன்னா கூட முயற்சியாவது செய்வாங்க. கடவுளானாலும் சரி, மனுஷனானாலும் சரி, பேசுவது ஒரு கலை. இந்த உலகத்துல வாழ திறமை மட்டும் போதாது, பேச்சும் வேணும். இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன்.